அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வுகளின் முதல் நிகழ்வாக நூலரும்புகள் இனிதே துவங்க இருக்கின்றது. முதலில் இந்த நிகழ்வில் பங்கு பெற வந்துள்ள குழந்தைகளுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்தி வரவேற்போம். இன்றைய நூலரும்புகள் நிகழ்வில் நூல் விமர்சனம் செய்ய செல்வி சுஸ்மிதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Good morning to all. My name is R. Susmita. I am studying 6th standard. My school name is Sriram Nallamani Middle School, Madurai. நான் சொல்ல போகிற கதையின் பெயர் ஒற்றை சிறகு ஓவியா. இதை எழுதியவர் விஷ்ணுபுரம் சரவணன். விஷ்ணுபுரம் சரவணன் நிறைய சிறுவர் நாவல்கள் எழுதியிருக்காரு. இவரோட ரெண்டாவது சிறுவர் நாவலை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த ஒற்றை சிறகு ஓவியா கதையில் 119 பேஜஸ் இருக்கு. நான் கதை சொல்ல போகிறேன். நம்மளுக்கெல்லாம் எப்படி இந்த கதையில் பியூன் கதிரேசன் தாத்தா, முகிலன், பிரின்சி, சாதிக், ஓவியா இப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேட்டைகளெல்லாம் அந்த கதிரேசன் தாத்தா சமாளிக்கிறத பற்றி தான் அந்த கதை இருக்குது. நம்மளுக்கெல்லாம் எப்படி சிறகுகள் கிடைச்சா பறப்போம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தருவோம், அதை பற்றி தான் அந்த கதை இருக்குது. இதில் ஓவியாவுக்கு திடீர்னு ரெக்கை முளைச்சிருச்சு. ரெக்கை முளைச்சதை அந்த ஓவியாவோட ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ப மாட்டின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ப வைக்கிறதுக்கு ஓவியா ஸ்கூலில் தொலைஞ்சு போன எல்லா பொருள்களையும் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குற சுவாரஸ்யமான கதை தான் இது. நம்மளுக்கெல்லாம் எப்படி ரெக்க முறைச்சா பறப்போம் அப்படின்னு ஓவியா சொன்னதான் இந்த விஷ்ணுபுரம் சரவணன் தான் இந்த சொன்ன கதை. தேங்க்யூ. ஒற்றை சிறகு ஓவியா குறித்து நூல் விமர்சனம் செய்த சுஸ்மிதா அவர்களுக்கு எங்களது நன்றிகள். நிகழ்வின் அடுத்ததாக பி. யாழினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். என் பெயர் பா. யாழினி ஸ்ரீ. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னோட பள்ளியுடன் பெயர் மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒத்தக்கடை. தலைப்பு இனிப்பு கீரை. இது எழுதினவங்க ராணி குணசீலி. பக்கங்கள் 1 முதல் 13 வரை. ஒரு ஆட்டுக்குட்டி, அதோட பெயர் கீக்கி. அதுக்கு கீரை பிடிக்கும். இனிப்பு கீரை அதோட ரொம்ப பிடிக்கும். பார்த்தால் விடாது. வானத்தில் ஒரு குட்டி மேகம் கைத்தட்டி கூப்பிட்டது, டப் டப் டப். ஆனால் அது கீக்கி கவனிக்க இல்லை. மரத்தில் ஒரு குயில் அழகாக பாட்டு பாடியது, குக்கு குக்கு. ஆனால் கீக்கி அதை கவனிக்க இல்லை. அம்மா ஆடு தேடியது. ஒரு வழியாக கீக்கியை கண்டுபிடித்தது. அம்மா ஆடுக்கு யார் உதவி செய்யிருப்பா? வாங்க பார்க்கலாம். ஆட்டுக்குட்டி பாடல். சின்ன ஆட்டுக்குட்டி சேட்டை கொஞ்சம் அதிகதாம். வண்டி மேலே ஏறிடும், பாய்ந்து கீழே குதித்திரும், முன்னங்கால்கள் தூக்கிடும், முட்டி முட்டி தள்ளிரும். நன்றி. இனிப்பு கீரை குறித்து விமர்சனம் செய்த யாழினி அவர்களுக்கு எங்களது அன்பான நன்றிகள். அடுத்ததாக என் ரக்ஷன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எனக்கு பிடிக்கும் என் பேர் ரக்ஷன். ஸ்கூல் பேர் கிழக்கே ஊராட்சி மதுரை ஒத்தக்கட்டை
கி பேர் வந்து கி அமுதா செல்வி. பேஜ் வந்து 14 பேஜ் இருக்குது. அதுக்கு ஏன் அந்த ஊரை பிடிச்சிருக்குன்னா அங்கே பறவைங்க இருக்குது, அங்கே கிளி இருக்குது, காக்கா இருக்குது, சிட்டுக்குருவி இருக்குது, மீன்கொத்தி இருக்குது. அது அந்த பாம்பு கூட பிடிக்குமா. நன்றி, வணக்கம். எனக்கு பிடிக்கும் புத்தகம் குறித்து விமர்சனம் செய்த ரக்ஷன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நிகழ்வின் அடுத்ததாக துவாரகா லட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் துவாரகா லட்சுமி. நான் 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். எனது பள்ளியின் பெயர் மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி யாவத்தக்கடை. பூக்களின் நகரம் எழுதியவர் ரமணி அவர்கள். ஒரு அழகான நகரம். அந்த நகரத்தில் அந்த நிறைய பூக்கள். அந்த பூக்களுக்கு ஒரு ராணி. அந்த ராணியின் பெயர் சூரியகாந்தி பூவா. ஒரு நாள் சூரியகாந்தி பூவுக்கு காய்ச்சல் வந்துச்சா. அப்போ சூரியகாந்தி பூவுக்கு எனக்கு அவசரமாக காய்ச்சல் வந்துச்சு. எனக்கு மருந்து வாங்க போகிறீங்களா மூலிகை நகரத்துக்கு? மூலிகை நகரம் ரொம்ப தூரமே, யார் போகிறான்னு கேட்டுச்சா. அப்போ சம்மங்கி பூ நான் போகிறேன்னு சொல்லிச்சா. போய்கிட்டே இருக்கும்போது வழி தவறி மனிதர்கள் நகரத்துக்கு போயிடுச்சா. மனிதர்கள் நகரத்தில் எல்லாமே வண்ணமாக இருந்துச்சா. ஏன் நம்ம நகரத்தில் மட்டும் வண்ணமே இல்லைன்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சா. அப்போ ஒரு பையன் வந்தானோ. நீ என்ன பூ? நான் சம்மங்கி பூன்னு சொல்லிச்சா. அப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டானோ. எனக்கு வண்ணம் வேணும்னு சொல்லிச்சான். அவன் எல்லா வண்ணத்தையும் காட்டி அந்த பூவுக்கு கொடுத்தானோ. அந்த பூ நன்றின்னு சொல்லிச்சான். அப்போ வாங்கிட்டு போய் அது நகரத்தில் கொடுத்துச்சான். கொடுக்கும் போது அந்த ராணி வாங்கிச்சா. ஐயோ வண்ணம் தீர போகுதே. அப்போ மல்லிகைப்பூ சொல்லிச்சா, எனக்கு மனமே போதும், எனக்கு வண்ணம் வேணான்னு சூரியகாந்தி பூவுக்கு கொடுத்துச்சா. இப்படி தான் பூக்களுக்கு வண்ணம் வந்துச்சா. நன்றி, வணக்கம். பூக்களின் நகரம் குறித்து விமர்சனம் செய்த துவாரகா லட்சுமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்ததாக பரணிதரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பரணிதரன். மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒட்டக்கடை 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். புத்தகத்தின் பெயர் புரட்சி வீரன் பகத்சிங். எழுதியவர் பெயர் பரமசிவம். தலைப்பு மரணத்தை தழுவிய நாட்டுப்பற்றாளர். பகத்சிங் சிறையில் இருந்தபோது மக்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராடிய விஷயத்தை படித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தூக்கிலிடும் நாள் மிக நெருங்கிவிட்டது. மார்ச் 24ஆம் நாளை அதுக்கு முதல் நாள் மார்ச் 23ஆம் நாளை தூக்கிலிடுவது என எடுத்தார். 3 பேரும் கடுப்பு உடையை அணிந்த தூக்கு மேடை ஏறிய போது பாரதம் மடாக் ஜே, பாரதம் மடாக் ஜே, குலாப் சிந்தாபாத், குலாப் சிந்தாபாத், ஒலிக ஒலிக அடக்குமுறை ஆட்சி ஒலிக. 3 பேரும் கழுத்தும் தூக்கிலே தொங்கியது.
மூன்று பேரும் உடலும் ஊசலாடி உயிர் பிரிந்தது. வெள்ளையனே வெளியேறி இயக்கம் கொண்டு வரப்பட்டது. பிரிட்டிஷ் அரசு இந்தியர்களிடையே அரசு பொறுப்பை ஒப்படைத்தது. அன்று டெல்லி செங்கோட்டையில் கொடி பறந்தது. சுதந்திர காற்று வீசியது. பாரத மலாக்தே பாரத மலாக்தே லாப் சென்டாபாத். நன்றி, வணக்கம். பகத்சிங் புத்தகம் குறித்து விமர்சனம் செய்த பரணிதரன் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகள். நூல் விமர்சனம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற குழந்தைகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். அடுத்ததாக லிங்கேஸ்வரன் மாநகராட்சி ஆரம்ப பள்ளி ஔவையார் ஆத்திச்சூடி 109 நம்ம சொல்வதற்காக வந்திருக்கிறார். குறிப்பாக 109 ஆத்திச்சூடியை 109 வரிகளை 1 நிமிடம் 36 நொடிகளில் சொல்கின்றார். என் பெயர் லிங்கேஸ்வரன். மதுரை ஆரம்ப பள்ளி கட்டபொம்மன் நகர். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்ப ஆர்வசினம் இயவது கருவே ஈவது விளக்கே உடையது விளம்பே ஊக்கமது கைவிட எண்ணெழுத்துகளே ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியே அவ்வியம் பேச அக்கம் சுருக்கில் கன்றன்று சொல்லு எப்போல் வளை சந்நிதியிறாள் நியாயம்பட உரை இடம்பட விடுது இணக்கம் மறந்தினங்க தந்தை தாய்ப்பே நன்றி மரபு பருவத்தை பேசு மண்பருத்து உண்ணு இயல்பு அல்லாதனு செய் அரவம் மாடு இளவம் மஞ்சள் தேர் அச்சகம் பேச அழகாதாதனு செய்ய இளமையல்கள் அரணை மரபு அனந்தல்லாடு கடிவது மர காப்பது விரதம் கிழமைப்படவாய் கீழ்மை அகற்று குணமது கைவிட கூடி பிரிய கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவு கொள்ளை விரும்பு கோதாட்டு ஒளி கவ்வை அகற்று சக்கர நெருநெல் சான்றோர் இணைத்தரு சித்திரம் பேச்ச சீர்மை மரவு சுளிக்க சொல்லு சூது விரும்பு செய்யன திரஞ்சத்தை சேரிடம் மஞ்சு தையன தெரிய சொசோப்பட சோம்பி திரிய தக்கோன திரி தானமது விரும்பு திருமாலக்காடு மிசை தீவினை அகற்று துன்பத்துக்கு இடங்கொடை தூக்கி வினைசே தெய்வம் நிகழே தேசத்தோடு ஒத்துவார் தயல் சொல் கேளு தொன்மை மரபு தோற்பன தொடரு நன்மை கடைபிடி நாடப்பட இலையில் பிரிய நீர் விளையாடு நுண்மை நுகரு நூல் பழக்கல் நற்பை விலை நேர்பட ஒழுகு நைவினை நைய நொய்ய உரைய நோய்க்கு இடங்குடு பழிப்பண பகரு பாம்போடு பழகிய பிழைப்பட சொல்லு பீடு பரணு புகந்தாலே போற்றுவா பீமு திருத்தியன் தெரியாரை துணைக்கு வேதமை அகற்று பயலோடு நெங்கி பொருடனை பற்றுவாய் போர் தொழில் பொரிய மனம் தொடுமாறு மாற்றானுக்கு இடங்குட மிகைப்பட சொல்லு மீ தூண் விரும்பு மெல்லி நலால் தோய்ச்ச மேல்நக்கள் சொல்லிக்க மெய்விழியார் மனையகள் மொழிவதர மொழி முகத்தை முனி பழமை பேச வாதமுட்கூறு இத்தை இரும்பு வீடு பரணு முத்தமனாயிரு ஊருடன் கூடிவாய் வெட்டன பேசு வேண்டுவினை செய்ய வைகையில் தெளில் ஒன்னாரை தேர ஓர் அஞ்சொல்லு. லிங்கேஸ்வரன் அவர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகள். அடுத்ததாக பங்கு பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்க நம்முடைய துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திரு சந்தான கிருஷ்ணன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ரா சுஸ்மிதா, ஸ்ரீராம் நல்லமணி நடுநிலைப்பள்ளி, மதுரை. நல்லா பேசுகிறேன்.
யாழினி ஸ்ரீ, துவாரகலட்சுமி, ரக்ஷன், தீக்ஷா, சார் பரணிதரன், அது எந்த பாட்டு சொன்னா? அடுத்ததாக லிங்கேஸ்வரன்,